வணக்கம் மஞ்சளா. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில் போட்டியிடுவதற்கான கழக நிர்வாகிகள் தங்களுக்கான விருப்ப மனுக்களை அதாவது 15ஆம் தேதி 12 மணியிலிருந்து அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது, அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு 12 மணிக்கு சரியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே விண்ணப்பங்கள் விநியோகிக்கக்கூடிய அந்த பணி தொடங்கியிருக்கிறது. பெறப்பட்ட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி வரை, அதாவது 16ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்திலே அந்த விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து முறையாக 15,000 ரூபாய்க்கான வரைவோலை டிடி எடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரிலே அந்த மனுக்களை அவர்கள் பெறப்பட்ட மனுக்களை பூர்த்தி செய்து முறையாக சமர்ப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு இந்த மனு விநியோகிக்கக்கூடிய பணியானது தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 82 மாவட்டங்களிலும் இருந்து குவிந்திருக்கிறார்கள். விருப்ப மனுக்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்காகவும் அதேபோன்று தங்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிக்கான மனுக்களை அவர்கள் செலுத்தி வருகிறார்கள். முதல் மனு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் போட்டியிடுவதற்கான மனுவை சேலம் மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பூர்த்தி செய்து, அதாவது அவைத்தலைவர் தற்காலிக அவைத்தலைவராகவும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கேபு முனுசாமி, அதே போன்ற பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோரிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலம் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக அந்த மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. அதே போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் மனுக்களை பெற்று நேரடியாக அவர்கள் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருப்ப மனுக்களை ஆர்வமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் பெற்று பூர்த்தி செய்து முறையாக டிடி வரைவோலை எடுத்து அதற்கான மனுக்களை அளித்து வருகிறார்கள். குறிப்பாக அதற்கான அறிவுரைகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கு சிறப்பு கவுண்டர்கள் அமைத்து விண்ணப்பங்கள் பெறுவதற்கும் அதே போன்று பெறப்பட்ட விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து பெறுவதற்குமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த பணிகளிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதியுடைய பெயர்கள், அதே போன்று அதற்கான அந்த தொகுதியுடைய குறியீட்டு எண், தனி தொகுதி உள்ளிட்ட விவரங்களும் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை பார்த்தும் அந்த பூர்த்தி செய்வதற்கு ஏதுவான வழிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் கோலாகலமாக இன்றைக்கு ஆர்வத்தோடு ஏராளமான நிர்வாகிகள் குவிந்து மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அவர்கள் வழங்கி பெறக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வரக்கூடியது குறிப்பிடத்தக்கது. மஞ்சளா.